அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற டாப்பிக்கில் இன்னைக்கு வகுப்பு 8. வாங்க வீடியோக்குள்ளே போகும். பெரியாரை தொண்டு செய்த பழுத்த பழம் என பாராட்டிய கவிஞர் யார்? ஆப்ஷன் ஏ கவிஞர் சுரதா, ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் டி வாணிதாசன். பெரியாரை தொண்டு செய்து பழுத்த பழம் என பாராட்டிய கவிஞர் பாரதிதாசன். அதாவது ஆப்ஷன் பி பாரதிதாசன் தான் சரியான விடை. வாங்க இந்த 4 ஆப்ஷன், அதாவது இந்த 4 ஆப்ஷன் வந்து டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக என்னென்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் சுரதா பற்றி கொஞ்சம் சிறிய குறிப்பு தான் பார்ப்போம். அதாவது கவிஞர் சுரதா இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ராசகோபாலன் என்று அவருடைய இயற்பெயர். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரது இயற்பெயரான சுப்புரத்தினம் என்பதனை தழுவி தன் பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் கவிஞர் சுரதா. இவர் தமிழ் இலக்கியத்தில் உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது பார்த்திங்கன்னா கவிஞர் சுரதாவுக்கு உவமை கவிஞர் என்று மற்றொரு பெயரும் உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் சிந்தனைகளில் பாதிக்கப்பட்டதால் பாரதிதாசன் என்றும், அவர் மீது பற்று கொண்டதினாலும் பாரதிதாசன், அதாவது பாரதிக்கு தாசன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் சமூக சீர்திருத்தம், பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு போன்ற கருத்துக்களை தனது கவிதைகளால் எழுதியவர் பாரதிதாசன். பெரியார் ஈ.வே. ராமசாமி அவர்களின் சிந்தனைகளை ஆதரித்தவர் பாரதிதாசன். பெரியார் சமூகத்திற்காக செய்து பெரும் சேவையை பாராட்டி தொண்டு செய்த பழுத்த பழம் என்று கூறினார். பாரதிதாசன் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பெரியாரை சமூகத்திற்காக செய்த பெரும் சேவையை பாராட்டி தொண்டு செய்த பழுத்த பழம் என்று கூறினார் பாரதிதாசன். இப்போ தெரியுதுங்களா? சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் தான் இதுக்கு ஆப்ஷன். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பற்றி ஒரு சிறிய குறிப்பு. நாமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்க பிள்ளை. இவர் ஒரு புகழ்பெற்ற தேசபக்தி கவிஞர். இந்தியா விடுதலை போராட்ட காலத்தில் பல கவிதைகள் எழுதினார். அதில் மிகவும் பிரபலமான வரி தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வரி மிகவும் பிரபலமான வரி. இந்த வரிக்கு சொந்தக்காரன் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர். தமிழன் என்று நில்லடா தலை நிமிர்ந்து, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனுடைய சிறிய குறிப்பு. இவர் ஒரு முக்கிய தமிழ் கவிஞர் மற்றும் ஆசிரியர். இயற்கை, மனிதநேயம், சமூக சிந்தனை பற்றிய கவிதைகள் எழுதியவர். தமிழிகளில் தனித்துவமான பாணி கொண்டவர் நம்மளுடைய வாணிதாசன் அவர்கள். இவங்களுடைய 4 அதாவது பார்த்திங்க அப்படின்னா கவிஞர் சுரதா, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், வாணிதாசன் இவங்களுடைய சுருக்கமான ஒரு விடை வந்து, அதாவது விடைன்னா சுருக்கமாக வந்து பார்ப்போம். சுருக்கமாக பார்த்திங்க அப்படின்னா சுரதா அப்படின்னா அவர் ஒரு உவமை கவிஞர். பாரதிதாசன் பெரியாரை தொண்டு செய்த பழுத்த பழம் என்று புகழ்ந்தவர் மற்றும் அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். நாமக்கல் கவிஞர் தேசபக்தி கவிஞர். வாணிதாசன் இயற்கை கவிஞர். இவங்களுடைய சுருக்கமான ஒரு இயற்பெயர் மற்றும் சுருக்கமான ஒரு விடை. இந்த வகுப்பு 8 அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருடைய ஒரு சிறிய குறிப்பு பார்த்தோம். சுருக்கமாக பார்த்திங்கன்னா பார்த்தோம். உண்மையாகவே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது நிறை குறை ஏதாவது இருப்பின் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஒரு வழி செய்வோம். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.